குறையொன்றும் இல்லாத கும்பராசி நேயர்களே, நமஸ்காரங்க. நான் பள்ளிப்பாளையத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ராஜப்பா பேசுகின்றேன். இந்த முறை 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த குரு பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். பொதுவாகவே குரு பகவான் கும்பராசிக்கு அண்டை வீட்டுக்காரர். அண்டை வீட்டுக்காரர் எந்த ராசியில் போய் உட்காந்தாலும் பெருசாக இடைஞ்சல் இருக்காது. அதுலேயும் குரு பகவான் ஒரு நல்ல உச்ச ராசியில் போயிருக்காரு. ஸோ கும்பராசிக்காரங்க ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் எல்லா கிரகங்களுமே ராசிக்கு 6, 8, 12 மறைஞ்சால் அந்த கிரகங்களோட தன்மை வெளிப்படாது. ஸோ என்னதான் அண்டை வீட்டுக்காரர் உங்களுக்கு நன்மை செய்வார்னாலும் அவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டியது கட்டாயம். இப்போ உங்களுக்கு ராசிக்கு 6ல் மறையுது, சகடைன்னு பேர். இந்த மாதிரி வருஷத்துலலாம் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு 7 சனி, உங்கள் ராசிநாதன் சனியே இப்போ உங்கள் ஜாதகத்தில் 7 சனிங்கிற ரூபத்தில் கொஞ்சம் ஒரு மந்தகதியில் இருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு மெதுவான ஒரு அமைப்புன்னு சொல்லக்கூடியது ஸ்லோ பிளானெட்டுன்னு பேர் சனி பகவானுக்கு. ஸோ அதனால் பொதுவாக சுறுசுறுப்பு இந்த ஆண்டுகளில் கொஞ்சம் சனி பகவானாலையும் சரி, இல்லை குரு பகவானாலையும் சரி தடப்படும். குரு பொருளாதார கிரகங்கிறனால கொஞ்சம் பணம் முடக்கம் நல்லாவே தென்படும். அதுவும் குறிப்பாக 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் நம்மளோட ஜாதகத்தில் குலதெய்வத்தோட அனுக்கிரகம், முன்னோர்கள் அனுக்கிரகம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துல எந்த சுபகரங்களும் இந்த வருஷம் பார்க்கல. அது ஒரு பலவீனம். ஸோ குலதெய்வத்தோட அனுக்கிரகம்லாம் வேணுங்கிறதுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் பிரயத்தனம் எடுத்துக்கங்க. அதிகப்படியாக குலதெய்வ கோயில்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வருஷங்களில் பெருசாக அபிஷேக பூஜைகள் செய்கிறது, அன்னதானங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது. குறிப்பாக ராசிக்கு 6, 8, 12 குரு இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் விஷயத்தில் பெரிய வரவு செலவுகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். அல்லது ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து இதெல்லாம் போடாமல் இருந்துக்கிறது நல்லது. நானாச்சு நான் பார்த்துருக்கேன்னு உறுதி வார்த்தைகள் இதெல்லாம் உத்தரவாதம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த குரு உங்கள் ராசிநாதனான சனியை 2ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்த்துடுறாரு இந்த குரு. அதனால் குடும்பம் கௌரவம் கிடையாது. குடும்பம் நல்ல முறையில் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதுக்கு இடத்துல கை கொடுப்பாங்க, உதவிகரமாக இருப்பாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட இந்த குரு பயிற்சி கணவன் மனைவி அந்தரங்கத்துல எல்லாம் எந்த பாதங்களையும் செய்யாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி குரு பார்த்துட்டு சுபகிரகம். அதே மாதிரி தாயாரோட ஆரோக்கியம், வீடு வாகனம் இதிலெல்லாம் எதுவும் பெருசாக இழக்க வேண்டிய சூழ்நிலைகளோ ஒரு பெருசாக இடைஞ்சலோ நஷ்டமோ அதெல்லாம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் தொழில் கூட நார்மலாக நடக்கும். ஏன்னா சனி ஒரு ஸ்லோ பிளான் தான் சொல்கிறத தவிர அவர் உங்களுக்கு ராசிநாதன், புரியுதுங்களா? அதனால் சனி தொழில் ரீதியாக கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைக்குமே தவிர நம்மளா இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு தள்ளி போகிறது இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் போதுமானது. மற்றபடி தொழில் கரெக்டாக நல்ல முறையில் போகும். வேலையாட்களால் பயம் இல்லை, ஆபத்து இல்லை. அதே நேரத்தில் தொழிலில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தவறு. அதே மாதிரி இந்த வருஷத்தில் கொஞ்சம் சுபவிரயங்களும் அதிகமாகும். ஏன்னா நான் ஏற்கனவே சேமிப்புகள் கரைன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த வருஷம் சுபவிரயங்கள், வீட்டை மராமத்து பண்ணுறது, பண்டிகை மாத்திரன்னு சொல்கிறது, வீட்டை அழகுபடுத்துறது, ஃபர்னிச்சர்கள் வாங்கி போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சுப செலவுகள், வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அல்லது அவங்க உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்களில் செலவு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பொதுவாக இந்த வருஷத்தில் விரைய செலவு கொண்டு படிக்கிற பசங்களாக இருந்தால் இந்த ஆண்டில் குரு பகவான் அனுக்கிரகம் குறையிறதுனால வாத்தியாருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குறையுங்கிறதுனால கொஞ்சம் டியூஷன் வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திங்க. ஆனால் மதிப்பெண் விஷயத்தில் பார்க்கும்போது பாஸ் ஆயிடலாங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இது வரல. அதே போல் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 மாதம், அதாவது தீபாவளிக்கு மேலே ஒரு 3 மாதம் குரு பகவானோட பார்வை கும்பராசிக்கு கிடைக்குது. அந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். அந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் தண்ணீர் தென்படும் இந்த வருஷத்துலேயே. அதனால் இந்த ஆண்டில் உங்களுக்கு நவம்பர் 1லேருந்து ஒரு 3 மாதம் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, குறிப்பாக பொருளாதார தடைகள் அந்த இடத்துல உங்களுக்கு பெருசாக துன்பம் தராது அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதிப்பாடு கொடுக்கலாம். அந்த நேரத்தில் ஏதாவது வீடு வேலையெல்லாம் பாதியில் நிற்கிறது முடிச்சிடலாம். கிரக பிரவேசமோ திருமணம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. திருமணமானவங்களாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் குழந்தை பேர் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் மேலட்டமாக இருந்தாலும்
அந்த ஒரு 3 மாதம் இடையில கொஞ்சம் கெட்ட நேரம் நல்ல நேரங்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சுத்தமாக சரியில்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் தான் உங்கள் ஜாதகத்தை ஸ்லோ பண்ணுவார் குருவால் வர்ற பாதகத்தோட. ஸோ சனி, ராகு, கேது, குரு இப்படி எல்லா கிரகங்களுக்கும் நாம் கொஞ்சம் பரிகாரம் செய்யலாம். குறிப்பாக வந்து 7 சனி விஷயத்தில் சனிக்கிழமை முடிக்கிறது, ராகு கேது விஷயத்தில் புற்று வழிபாடு அல்லது திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், பாம்புபுரம், காளகஸ்தி இப்படிலாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடையும் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. ஆனால் பொதுவாக இந்த ஆண்டு வந்து இந்த குரு பயிற்சியை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கும்போது இந்த வருஷத்தில் யாருக்கு அதிகப்படியான நன்மை, டாப் ஃபஸ்ட்டு யார் அப்படி 12 ராசிலையும் வரிசைப்படுத்தி பார்க்கும்போது கும்பராசி வந்து இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் விஷயத்தில் 9வது இடத்துல நிற்கிது. ஸோ சராசரிக்கும் கீழான நிலையில் இருக்கிறனால இந்த ஆண்டு கொஞ்சம் சவாலான ஆண்டு தான். இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவும். நமஸ்காரங்க.